நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களை எவனே எதிர்த்து நின்று தடுத்தாலும் இவன் இதை கொடுப்பான். இந்த 2025 ஒரு 4 விஷயத்தில் நடக்கப் போகும் மாற்றம் மற்றும் ஏற்றம், குறிப்பா தடுக்கி விழுந்த இடத்துல, தடுமாறிய இடத்துல, கெடுப்பவன் இருக்கக்கூடிய இடத்துல, எதிரிகளும் துரோகிகளும் சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு நடக்க போகும் மிகப்பெரிய உச்சம் தொடக்கூடிய யோகம், கிடைக்க போகும் வாய்ப்பு. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. இதை பத்தி தான் விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே கடகராசியில பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய சனிப்பயிற்சி பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளவுதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 வருடத்தில் மிகப்பெரிய ஒரு நல்லது அப்படின்னா அஷ்டமச்சனி முடியக்கூடிய வருடம் இந்த 2025. உங்களுடைய கடகராசிக்கு 8ஆம் வீடு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிவான் மார்ச் 29 பெயர்ச்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போறாரு. அதாவது அஷ்டமச்சனி உங்களுக்கு வந்து முடியுது, சரிங்களா? ஸோ இப்போ குரு பகவானும் இந்த வருடம் பயிற்சி அடைகிறாரு. எங்க இருக்கிறாரு? 11ல் ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு போறாரு. மார்ச் 29 சனி பயிற்சி, மே மாதம் குரு பயிற்சி. இப்போ இந்த சனிவான் போய் சேரக்கூடிய வீடு மீனராசி, அதுக்கு அதிபதி யாரு? குரு பகவான், சரிங்களா? ஸோ அந்த குரு 12ல் இருக்கிறார். இப்போ சனி பார்க்கும் இடம் பால், குரு பார்க்கும் இடம் கோடி நன்மைகள் நடக்கும். அப்படி கடகத்திற்கு 12ஆம் இட மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையா தன்னுடைய வீடான தனுச குரு பார்க்கிறார். இன்னொரு பக்கம் சனி பகவான் கடகத்திற்கு 9ஆம் வீடான மீனத்தில் இருந்துகிட்டு 10ஆம் பார்வையா அந்த தனுசை பார்க்கிறார். ஒரு பக்கம் சனி பார்வை, ஒரு பக்கம் குரு பார்வை. மே மாதத்திற்கு பிறகு கிடைக்க போகிறது, நடக்க போகிறது. இப்போ மார்ச் 29 சனி பார்வை விழுந்துரும். இந்த தனுசு ராசி என்பது உங்களுடைய கடகத்திற்கு 6ஆம் வீடு. வேலை, எதிரி, கடன், நோய், இந்த 3ஐயும் குறிக்கக்கூடியது, வேலையும் சொல்லக்கூடியது இந்த 6ஆம் வீடு. இப்போ முதல் சனிவான் 10ஆம் பார்வை பார்க்கிறாரு. ஆனா சனிவான் இருக்கக்கூடிய வீடு மீன ராசி, அதுக்கு அதிபதி யாரு? குரு பகவான். ஆக மொத்தம் சனிவான் குருனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். அதுல இருந்து மாற்று கருத்து. ஆனா குரு உங்களுடைய கடகத்திற்கு 12ல் மறைந்திருக்கிறார். உங்களுடைய கடகராசிக்கு உச்சக்காரகன். ஏன்னா உங்களுடைய ராசியில குரு உச்சம் அடைவார், சரிங்களா? ஸோ இதனை பொறுத்தவரை பலன் எப்படி இருக்க போது இந்த 2025 சில விஷயங்கள் மாறப்போகுதுன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் முன்கூட்டியே கிடைக்கும். அந்த மாதிரி முதல்ல கடகராசிக்காரங்களுக்கு இந்த வேலை விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், எதிரிகள், துரோகிகள் யார் எப்படியாக இருந்தாலும் வேலையில் மாற்றம் உறுதி. 2025 எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. வேலை இல்லை அப்படின்னு புலம்பி தவித்துக் கொண்டிருந்த கடகராசியில பிறந்த நீங்க வேலை கிடைக்கின்ற வாய்ப்பை பெற போறீங்க கண்டிப்பா. ஸோ வேலை கிடைத்து அதனால் வருமானம் பெற்று அதனால் கடன் அடைபடக்கூடிய யோகம் உண்டு. ஸோ வேலையில எதிர்பார்த்த மாற்றமும் உண்டு. அதே நேரத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு, ஒரு ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அது சிறிய போராட்டத்துக்கு பின்பு கிடைக்கும். காரணம் சனி பார்வை, சரிங்களா? ஸோ அதற்குண்டான ஹார்ட் ஒர்க், ஒரு எஃபர்ட் நீங்க கண்டிப்பா போட்டிருப்பீங்க, சரிங்களா? குரு பார்வை கிடைக்கிறதுனால அது நல்ல விதத்துல முடியும். தொடக்கம் கழகம் என்பதோ சனிவர் ஆரம்பிச்சு வைப்பாரு இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. ஆனா முடிவை எழுதுறது குரு பகவானா இருக்கும். அந்த விதத்துல கண்டிப்பா நன்மை உங்களுக்கு நடக்கும். வரக்கூடிய மாற்றத்தை ஏத்துக்குங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ இது போக நிச்சயம் ஸோ குரு பகவான் ராஜ மந்திரி கிரகம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளில் நல்ல ஒரு தீர்ப்பை உங்களுக்கு கொடுக்க போறாரு, நல்ல ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஸோ அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த 2025 ஒரு பச்சை கொடி காட்டுறாரு இந்த குருவார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு விஷயத்துல ஒரு முன்னேற்றம், ஒரு அடுத்த கட்ட நிலை அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட போகுது. தாராளமா தைரியமா அடுத்த மூவுக்கு நீங்க போகலாம் அரசாங்க வேலை சம்பந்தமான. ஸோ இதற்கு அடுத்தபடியா 2வது இந்த கடன். கண்டிப்பா அந்த சனிவனுடைய பார்வை வர்றதுனால மார்ச் 29க்கு அப்புறமே கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். அதுக்கு தேவையான வருமானம் வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வேலையிலும் தொழிலும் கொஞ்சம் பணிச்சுமை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வேலை பலன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனா எப்படியா இருந்தாலும் வருமானம் வரும், அதுல தடை இல்லை. அந்த வருமானத்தால் கடன் அடைபடும் இந்த 2025.
மழையளவு பெருகியிருந்த கடன் கடுகளவு சிரித்து போகும் இந்த 2020. அதனால கடன் பிரச்சனை கண்டிப்பா ஒரு மாற்றத்தையும் சரிவையும் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த 2020 அது நடக்க போகுதுங்க. அதனால தயங்காம நீங்க இருக்கலாம். கடன் பிரச்சனை ஒரு விடுதலை உண்டு. இப்போ இன்னொரு பக்கம் அந்த குருவோடைய பார்வையும் கிடைக்கிறதுனால அந்த கடன் கொஞ்சம் சுபக்கடனாக மாற வாய்ப்பு உண்டு. ஸோ கடனால் உங்க கௌரவம் பாதிக்கப்பட்டிருந்தது, கடனால மானம் போச்சு, கடனால பிரச்சனை ஆச்சுன்னா அதுல இருந்து தான் தப்பிச்சு சுபக்கடனா மாறும். அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியம் அல்லது உங்களுக்கு ஒரு திருமண காரியம் போன்ற சுப கடன் ஏற்படும். திருமணம் அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றது, இப்படி ஏதாவது ஒரு தேவையான சுபக்கடனாக அது இருக்கும். உங்களுடைய கடமையை முடிக்கும். ஸோ அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த 2025. அதை நடத்தி வைப்பவன் குருவாக உங்களுக்கு இருக்க போகிறார். ஸோ இதற்கு அடுத்தபடியா மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது பதவி. இந்த குரு பகவான் 12ல் இருக்கிறாரு, சனிவன் 9ல் இருக்கிறாரு, பாக்கிய சனியாக இருக்கிறார். ஸோ அங்க ராகுவோடு இணைந்து இருக்கிறார் இந்த சனி பகவான். ஸோ மே மாதம் ராகு பயிற்சி நடக்குது. அப்ப கடகராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அரசியல் பதவி வாய்ப்பு, சினிமா பதவி வாய்ப்பு, அல்லது வீட்டில் புதுசாக வாரிசு கிடைச்சி தாய் தந்தையர் ஆகக்கூடிய யோகம் அல்லது பாட்டி தத்தா ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும். ஸோ அதே போல் புதிய ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் தொழில் ரீதியாக கிடைக்கிறதுக்கும், சமூக சேவை தொண்டு அல்லது முக்கியமான பெரிய கம்பெனியில் முக்கியமான பொறுப்புகள் தலைமையை ஏற்கக்கூடிய பதவி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது போக உங்களுடைய கௌரவம் அதிகப்படுத்தப்படும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு போஸ்டிங்ன்றது கிடைக்கிறதுக்கு இந்த 2020 ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. அதற்கு துரோகம் செய்தவர்கள், அதற்கு தடையா இருந்தவங்க இந்த 2025 விலகுவார்கள். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. சரிங்களா? இதற்கு அடுத்து 4வது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் தொந்தரவு ஏற்பட்டிருக்கும். ஸோ இங்க தாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் உங்களுக்கு நடக்க போகுது. எந்த எதிரிகளால், எந்த துரோகிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கப்படாத உரிமைகள் இருந்துச்சோ அந்த உரிமைகளும் வாய்ப்புகளும் அதே எதிரிகளால் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த 2025. ஸோ எப்படி முள் குத்தியது தங்க முள்ளாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போலதான் காயம்பட்ட உங்களுடைய இடத்தில் காயப்படுத்தியவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அவர்களே அந்த மருத்துவராக மாறக்கூடிய தருணம், அந்த காயத்தை ஆற்றக்கூடிய மருத்துவராக மாறக்கூடிய தருணம். ஸோ அவங்களே அதை சரி பண்ண போறாங்க, அவங்களே சரி செய்ய போறாங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கீழே தள்ளியவர்கள், உங்களை ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களே அந்த பிரச்சனையை சரி செய்து உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்ண போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க போது அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, யார் உங்களுடைய கடனுக்கு காரணமோ, யார் உங்களுடைய தோல்விக்கு காரணமோ, யார் உங்களுடைய நஷ்டத்திற்கு காரணமோ, யார் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு காரணமோ அவர்களே களம் இறங்கி அந்த பிரச்சனையை சரி செஞ்சு அந்த எதிரியா இருந்தவங்க, துரோகியா இருந்தவங்க இனி உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு நடக்கும் 2025. ஸோ அதன் மூலமா கடக ராசிக்காரங்க கரை சேருவது உறுதி. கடல்ல தத்தளிச்சு கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ கரை சேரக்கூடிய பாக்கியம் குருவின் திருவருளால் நிச்சயம் நடக்கும். ஆனா மாற்றம் ஒன்றே மாறாது, அதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. அந்த மாற்றம் இடமாக இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஏன் உறவுகளாக கூட இருக்கலாம். ஆனா அந்த மாற்றத்தை துணிந்து தைரியத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த 2025 நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புதிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கு. சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய கடக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தியவர்களே பிடிச்சிருந்த லைக் நம்ம நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.